உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை அமைந்திருக்கக்கூடிய பகுதியான அந்த பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் 106 ஏக்கர் பெருவெளி நிலம் என்பது வள்ளலாருக்கு சொந்தமானது. 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த பகுதியில் எந்த ஒரு கட்டுமானமும் மேற்கொள்ளக்கூடாது. புராதன சின்ன ஆணையத்தின் ஒப்புதலையும் அரசு பெறாமல் இந்த பகுதியில் கட்டுமானங்கள் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு அந்த பக்தர்கள் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு விளக்கமளித்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிடும் போது வள்ளலார் சர்வதேச மையம் என்பது பிரதான கோயிலுக்கு அருகில் அமையவில்லை. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மையமானது அந்த அமைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்போது நடந்து வருகிறது. 99 கோடி ரூபாய் செலவில் 500 பேர் அமரக்கூடிய தியான மண்டபம், தர்மசாலை புதுப்பிப்பு மற்றும் டிஜிட்டல் நூலகம், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த பகுதியில் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த சொத்து என்பது கோயிலுக்கு சொந்தமானதாகவே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பெருவெளி பகுதியான 71 ஏக்கரில் 3 ஏக்கர் பரப்பு மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது தொல்லியல் துறை ஆய்வில் அங்கு உண்மையான படிமங்கள் கிடைத்தால் அந்த பகுதியில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தொல்லியல் துறையினுடைய நிபுணர் குழு ஆய்வு அறிக்கை கிடைக்கும் வரை கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. உண்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பாதுகாக்கப்படும் என்றும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். பெருவெளியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிபுணர் குழு அறிக்கை அளிப்பதற்கு 3-4 வாரங்கள் வரைக்கும் ஆகலாம்ங்கிற நிலையில இந்த கட்டுமான பணிகளை ஏன் நிறுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டதற்கு இந்த பணிகளை நிறுத்தி வைப்பதற்கு அறிவுறுத்துவதாக தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை மே 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.